நீங்க ஆண்டவரை இன்னும் அந்த காரியத்திற்காக நம்புறீங்க அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா உங்களுடைய முயற்சி தான் அடையாளம். நீங்கள் 38 வருடமாய் வியாதியா இருக்கிற அந்த மனுஷனை நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு வியாதி கிட்டத்தட்ட 38 வருடமா தொடர்ந்துட்டு இருக்குது. 5 வருஷம் 10 வருஷம் இல்ல. நமக்கெல்லாம் ஒரு 3 நாள் ஒரு காய்ச்சல் தொடர்ந்து நமக்கு சரீரத்துல காய்ச்சல் இருக்குமே, ஆனால் நமக்கு நம்பிக்கை நம்மளை விட்டு போயிருது. அந்த 3 நாள் இருக்கிற அந்த வியாதி 3 மாசம் இருந்துச்சுன்னு வைங்களேன். 3 மாசமா விட்டு விட்டு எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சோம். ஐயோ, நம்முடைய எல்லா நம்பிக்கையும் நம்மளை விட்டு போய் செத்துருவோம் போல, இந்த வியாதி நம்மளை கொன்றும் போல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சாதாரணமா இருக்கிற அந்த காரியத்திற்காகவே இப்ப இந்த கொரோனா பிரச்சனைக்கு கூட காய்ச்சல் வந்தாலே நமக்கு நிறைய பேருக்கு என்னமோ வந்துருமோ வந்தா நம்ம அப்படி ஆயிருவோமோ இப்படி ஆயிருவோமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஆனால் அந்த மனுஷனுக்கு 38 இயர்ஸ் கண்டினியூவா அவனுடைய சரீரமே வியாதியான சரீரமா மாறிடுச்சு. திரும்ப ஒரு 5 வருஷம் முடியும் போது அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நம்ம இனி பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவன் அப்படி போக வேண்டியவன். ஆனா ஒரு குளம் கலக்கப்படுது, அந்த குளத்துல ஒரு தூதன் கலக்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் இறங்குறவங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்ல. அப்ப நம்ம என்ன நம்புறோம் அப்படின்னா 38 வருடமானாலும் அவனுக்கு உள்ளே இருக்கிற நம்பிக்கை மட்டும் குறையவே இல்லை. அதனாலதான் அவனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணு வச்சு அப்படின்னா 38 வருஷம் ஆன 40 வருஷம் ஆன நான் முயற்சி எடுத்துட்டே இருப்பேன்னு அவன் முயற்சி எடுத்துட்டே இருக்கிறான். ஆனா நம்மளே நிறைய பேர் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா 4 நாள் ஜெபம் பண்ணிட்டு 5 நாள் ஜெபம் பண்ணிட்டு 10 நாள் ஜெபம் பண்ணிட்டு 1 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு அது நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிறைய பேர் அதற்காக முயற்சி எடுக்கிறதையே நம்ம விட்டுறோம். அது எங்க நடக்க போகுது, இத்தனை வருஷம் நடக்காதான் நடக்க போகுது அப்படின்னு அந்த முயற்சி நம்மள கையை விட்டு போயிருது. நம்ம முயற்சி எடுக்கிறதே இல்லை. சரி, நடந்தா நடக்கட்டும், நடக்கட்டெல்லாம் நடக்கட்டும். நம்ம தான் ஏற்கனவே 6 மாசம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம்ல, 1 வருஷம் ஜெபம் பண்ணி இருக்கோம்ல, அது நடந்தா நடக்கட்டும், நடக்கலாம் விட்டுருவோம் அப்படின்னு நம்ம நிறைய பேரு அதை விட்டுறோம். நீங்க ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடத்துல நம்பி அந்த காரியம் காலதாமதம் ஆகும் போது நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த நம்பிக்கையில இல்லைன்னு அர்த்தம். நீங்க அந்த நம்பிக்கையில இல்ல. நீ உண்மையாய் அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று நீங்கள் நம்புகிறீர்களே, ஆனால் அது எப்படி தெரியும் தெரியுமா? உங்களுடைய முயற்சியில தாங்க தெரியும். உங்களுடைய முயற்சியில தான் தெரியும். நீங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இன்னும் நம்புறீங்கன்னு அர்த்தம். பாஸ்டர் 5 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா இதுவரைக்கும் காலதாமதமா இருக்குது, இனி வருகிற ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு அதுக்காக ஜெபம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படி சொல்றவங்க அந்த காரியத்திற்காக இன்னும் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க. சோ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல எல்லாரும் இந்த வார்த்தை யாருக்காக ஆண்டவர் சொல்றன்னு தெரியல. ஒருவேளை நீங்க உடைஞ்சு போயிருக்கலாம். 5 வருஷமா நடக்காம, 7 வருஷமா நடக்காம, 10 வருஷமா நடக்காம நீங்க ரொம்ப உடைஞ்சு போய் இந்த ஜெபத்துல அட்டெண்ட் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுத்துட்டாருல, நீ நம்புகிறது அவரால வரும் அப்படின்னு வாக்கு கொடுத்தாருல. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். உடனே அந்த காரியத்தை நீங்க விட்டுறாதீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் முயற்சி எடுத்து தான் இருப்பேன், நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன், நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். என் ஆண்டவர் சீக்கிரமாய் அதற்கு அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அது நடக்கக்கூடிய சாத்தியமே இல்லாம கூட இருக்கலாம். அது நடக்கவே நடக்காது. ஆண்டவர் கூட அது நடக்காதுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல வச்சுக்கலாம். நீ ஜெபம் பண்றது வேஸ்ட்பா, எனக்கு அது சித்தம் இல்ல, எனக்கு அது பிரியம் இல்லை, எனக்கு அது நடக்காது அப்படின்னு ஆண்டவரே ஒருவேளை சொல்லியிருந்தா கூட நான் நம்புறேன், நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கும் போது அது எவ்வளவு பெரிய சாபமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக மனம் இறங்குறதற்கு வல்லவரா இருக்கிறாரு. அதான் ஆண்டவர் சொல்றாருல்ல,
நான் அழிப்பேன், நான் இடிப்பேன், நான் கட்ட மாட்டேன் என்று ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாய் நானே சொல்லி இருந்தாலும் அவர்கள் தங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது பரலோகத்தின் தேவனாகிய நான் அதை கேட்டு இடிப்பேன்னு சொல்றதை இடிக்க மாட்டாப்பா, நடமாட்டேன்னு சொல்றத நான் நடுவப்பா, திரும்பவும் என் வாக்க நான் வாபஸ் வாங்குவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த கவனிங்க, ஆண்டவரே ஒருவேளை உங்க குடும்பத்தினுடைய சாபமா இருக்கலாம், முன்னோர்களுடைய சாபமா இருக்கலாம், இந்த காரியம் அவ்வளவுதான், இதை சுமந்துதான் ஆகணும் இந்த குடும்பம் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருந்தாலும் நீங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோட 38 வருடமா முயற்சி எடுத்துட்டு இருக்கிறானே ஒரு மனுஷன், அதே போல நான் கண்டிப்பா விடமாட்டேன் ஆண்டவரே, விடமாட்டான். யாக்கோபு சொல்றேன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். அவ்வளவுதான், அவங்க இருக்கிறவங்க அங்க இருக்கட்டும், எனக்கு நான் ஒரு டிசைட் பண்ணிட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிச்சே ஆகணும், நீர் என் பாவத்தை மன்னிச்சே ஆகணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டான்ல நம்பிக்கையோட. 38 வருடமா இருந்தவனுக்கும் கர்த்தர் தேடி வந்தார்ல. நான் என்ன நம்புறேன், ஆண்டவர் அப்படி யோசிச்சிருப்பாரு, சரி இத்தனை வருஷமா நான் திரும்பி வாழ்வேன், திரும்பி எல்லா மனுஷங்கள மாதிரி நான் நடப்பேன், எல்லா மனுஷங்கள மாதிரி நான் சம்பாதிப்பேன், எல்லா மனுஷன மாதிரி நானும் ஆலயத்திற்கு போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த மனுஷனுக்குள்ள 38 இயர்ஸா இருக்குல்ல. நான் ஏன் அவனை விடணும்? அவனுக்காகவே ஆண்டவர் தேடி வந்தார்ல. ஏற்கனவே ஒரு தூதனை ஆண்டவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. அங்க அவன் சொல்லும் போது சொல்றேன், என்ன குளத்தை கலக்கிற அந்த நேரத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்ல, நான் போறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தன் குதிச்சிடுறாங்க. என்னால முடியல, ட்ரை என்னுடைய பெஸ்ட் நான் ட்ரை பண்ணிட்டேன், என்னுடைய பெஸ்ட் நான் ட்ரை பண்ணிட்டேன். யாருமே என்னை கொண்டு போய் அங்க விடுறதுக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்ச போதிலும் அந்த குளம் கலக்கிறதுக்கு கலக்கும் போது போயிருக்கிறான் பாருங்களேன், முன்னாடி குதிக்கணும் அப்படின்னு. அப்போ உருண்டு போனானோ, நடந்து போனானோ, கவுந்து போனானோ அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்றேன்னா, அவனுடைய பெஸ்ட் லெவல் அவன் செஞ்சு பார்த்தான், தங்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் முயற்சி எடுத்தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 38 இயர்ஸ் சோர்ந்து போகாம செஞ்சான். சோ இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல நீங்க யாரோ ஒருத்தர் அப்படிதான் வந்திருக்கலாம். பாஸ்டர் எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு, நான் தான் முயற்சி எடுக்கிறத விட்டுட்டேன் பாஸ்டர், சுத்தமா விட்டுட்டேன். என் பையனுக்காக ஜெபம் பண்றதை விட்டுட்டேன் பாஸ்டர், என் பொண்ணுக்காக ஜெபம் பண்றதை விட்டுட்டேன், அந்த இடத்துக்காக ஜெபம் பண்றதை விட்டுட்டேன், அந்த எதிர்காலத்துக்காக விட்டுட்டேன், அந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்றதை விட்டுட்டேன். ஏன்னா இத்தனை காலம் நடக்காததான் இனி நடக்க போகுது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அது உங்க தலை மேல இருக்கிற சாபம், அது என்ன பண்ணாலும் மாறாது, என்ன பண்ணாலும் போகாது. நீங்க ஏன் அதை நம்புறீங்க? நீங்க ஏன் அதை நம்புறீங்க? இன்றைக்கு இந்த கால வேளையில எல்லாரும் கைய மேல உயர்த்தி நான் முயற்சி எடுப்பேன் ஆண்டவரே, நான் நம்புவேன் ஆண்டவரே, நான் நம்புவேன் ஆண்டவரே, நீங்க எங்கிட்ட தாண்டவரே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை மேல உயர்த்தி ஓ நன்றி. அத்திமரம் துளிர் வீடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும், சொல்லுங்க எல்லாரும், அத்திமரம் துளிர் வீடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும் காத்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போ. 2 கையை உயர்த்த முடிந்தவர்கள் உயர்த்தி நம்புவே இயேசு. தகப்பனே தகப்பனே தகப்பனே, நான் இன்னும் நம்புவேன் ஆண்டவரே,
நான் இன்னும் நம்புவாண்டவரே. எத்தனை வருடமானாலும் உங்களை நம்புவாண்டவரே. எத்தனை மாதமானாலும் நான் நம்புவாண்டவரே. காலங்கள் தாண்டினாலும் நான் நம்புவாண்டவரே. மனிதர்கள் எதிர்த்தாலும் நான் நம்புவாண்டவரே. எத்தனை வார்த்தைகள் எனக்கு விரோதமாய் பேசப்பட்டாலும் நான் நம்புவாண்டவரே. இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்க மகள நான் நம்புவாண்டவரே. நம்புவே. எஸ், நீங்க இருக்கிற இடங்கள் அந்த சத்தம் அப்படியே உயரட்டும். அந்த சத்தம் அப்படியே உயரட்டுமே. ரம்துனோ ரோத்தனா ஷௌதுரோலோ ரப்தனே ரதேலரா ஷௌக்கரோதலோரோதோனரே. நம்புவே இயேசுவே, நம்புவே இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், நீர் எனக்கு செய்வீர். நீங்க ஆண்டவரை நம்புறதுனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் வேற எதுவுமே இல்லை. நீங்க நம்புறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் ஒண்ணுதான் இருக்குது. அது என்ன அடையாளம் தெரியுமா? நீங்க உண்மையா ஆண்டவரை நம்புறீங்க அப்படின்னா உங்க முயற்சியில வளர்ச்சி தான் இருக்குமே தவிர உங்க முயற்சியில தோய்வுன்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஆனா இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருடைய முயற்சியில தோய்வு வந்துருச்சு இல்ல. நிறைய பேர் மனசை விட்டுட்டோம்ல. நம்ம ஜெபிச்சு ஜெபிச்சு கஷ்டமா தான் பாஸ்டர் இருக்குது. இன்னும் நான் ஜெபம் பண்ண வித்தியாசமானதான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு ஏற்கனவே இருந்ததே பரவாயில்லன்றது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. உண்மையா ஆண்டவரை நம்புற உங்களுடைய முயற்சியில கண்டிப்பா வளர்ச்சி இருக்கும். நான் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பார்த்தேன், அது நடக்கல. அதை விட இன்னொரு மடங்கு, அதை விட இன்னொரு மடங்கு அவர் எனக்கு செய்கிற வரைக்கும், அவர் எருசலேமை சிறப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சி ஆக்குற வரைக்கும், உங்களை தலைநிமிர பண்ணுகிற வரைக்கும், அந்த பிள்ளைய ரட்சிக்கிற வரைக்கும், அந்த சூழ்நிலை மாறுகிற வரைக்கும் என் முயற்சியில ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நீங்க இன்னையிலிருந்து அந்த சோர்ந்து போன இருதயம், அந்த ஒடுக்கப்பட்ட இருதயம் எல்லாம் தட்டி எழுப்பப்படட்டும். பரவாயில்ல, கர்த்தர் கூட இருக்காரு, கர்த்தர் கூட இருக்கிறாரு. உங்க முயற்சியில சோர்ந்து போகவே வேண்டாம். தேவன் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் இந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கும்போது, நீ நம்புகிறது அவராலே வரும் அப்படின்ற அந்த வாக்கு தத்தத்தை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது, ஆண்டவர் நிறைய வார்த்தைகளால் என்னோடு கூட ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருந்தார். அதான் கடந்த 1ஆம் தேதி நடந்த அந்த ப்ராமிஸ் சர்வீஸ்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம தியானித்தோம். நம்ம நம்முடைய நம்பிக்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றதை குறித்து தியானித்தோம். ஆனால் இன்று நான் தேவ சமூகத்துல எந்த வார்த்தையோட வந்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த வேதத்திலேயே ஆண்டவரை நம்பின பல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், ஈசாக்கு விசுவாசித்தாரு, யாக்கோபு விசுவாசித்தாரு, மோசே விசுவாசித்தார், தாவீது விசுவாசித்தார், தானியேல் விசுவாசித்தார், எஸ்தர் ராஜாத்தி விசுவாசித்தாங்க. இப்படியே ஆண்டவரை நம்பினவங்களுடைய அந்த லிஸ்ட் நம்ம வேதத்துல எடுத்து பார்த்தா, கிட்டத்தட்ட வேதத்துல சைன் பண்ண, வேதத்துல பெரிய தலைவர்களாய் நிறுத்தி இருக்கிற எல்லாருமே ஆண்டவரை ரொம்ப பெருசா நம்பி இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய இருதயத்துல கடந்த நாட்கள்ல இருந்து இந்த யோபுனுடைய நம்பிக்கை என் இருதயத்தை தொட்டுட்டே இருக்கு. யோபுனுடைய நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவனுடைய நம்பிக்கை சாதாரணமான நம்பிக்கை அல்ல. சோ இன்றைக்கு
நான் கொடுக்கிற அந்த செய்தி என்ன அப்படின்னா, இந்த யோபுனுடைய 3 நம்பிக்கையை குறித்து தான் இன்னைக்கு உங்களோட பேசுறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை நீங்க நம்புறீங்கனால் இப்படிதான் நீங்க நம்பணும். நீங்க நம்புறது எப்போ வரும் அப்படின்னா, யோபுவை போல நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன். நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியங்கள் நடந்து தீரணும். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. நம்பர் 1, முதலாவதாக இந்த யோபுனுடைய நம்பிக்கையை குறித்து நம்ம வாசிக்கும் போது, நீங்க 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், யோபுவின் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா அந்த வசனம் இருக்கும். பாருங்களேன், வேதம் இருக்கிறவர்கள் அந்த வசனத்தை எடுங்க. ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கும் போது, அவரை 26ல இருந்து வாசிக்கலாமா? என் தோல் முதலானவைகளை அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையினால் என் உள்ளின் திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. 25வது வசனத்திலிருந்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். கவனிங்க, யோபுனுடைய இந்த முதல் நம்பிக்கையை குறித்து நான் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். அப்படின்னா இவனுடைய நம்பிக்கையில என்ன நம்பிக்கை உயர்த்திருக்குது அப்படின்னா, இம்மைக்காக மட்டும் இல்ல. யோபு ஆண்டவரை நம்பின நம்பிக்கை இம்மைக்காக மட்டும் இல்ல. ஆனா நம்ம நிறைய பேரு ஆண்டவரை நம்புறோம். எதுக்கு நம்புறோம் தெரியுமா? இம்மைக்காக மட்டும்தான் நம்ம நிறைய பேர் ஆண்டவரை நம்புறோம். நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம போடுற உபவாசம், நம்ம கொடுக்கிற காணிக்க, நம்ம ஆராதிக்கிற ஆராதனை, நம்முடைய கமிட்மெண்ட், நம்முடைய பொருத்தனைகள், இதெல்லாம் எதை சுத்தி தான் இருக்கு அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு இம்மைய சுத்தி மட்டும்தான் இருக்குது. இம்மைய சுத்தி மட்டும்தான் இருக்குது. இந்த ஜபத்துல இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் நீங்க உட்கார்ந்து அந்த பரலோகத்தினுடைய அந்த காட்சியை யோசிச்சு அதை தியானித்து, ஆண்டவர் எனக்காக எவ்வளவு பெரிய பரலோகத்தை கட்டிட்டு இருக்கிறாரு, நான் பார்க்கணும்டா, சீக்கிரமா அதை பார்ப்பேன்டா, நான் அதை நம்புறேன், எனக்கு ஆண்டவர் அப்படி ஒரு ரூம் வச்சிருப்பாரா, இப்படி ஒரு ரூம் வச்சிருப்பாரா, அந்த ரோடு இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது ஒருத்தர் யோசிச்சம்மா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் ஆண்டவரை நம்புறோம். ஆனா எப்படி நம்புறோம் தெரியுமா? இம்மைக்காக மட்டும்தான், ஆசீர்வாதங்களுக்காக மட்டும்தான், அற்புதங்களுக்காக மட்டும்தான் ஆண்டவரை நம்புறோம். அற்புதம் நடக்கலன்னா உடனே நம்ம சோர்ந்து போவோம். நம்ம நினைச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஐயோ, நான் இத்தனை நாள் நான் இது பண்ணிட்டு இருக்கிறேனே, ஏன் எனக்கு நடக்கல, ஏன் எனக்கு நடக்கல, கர்த்தர் எனக்கு செய்து முடிக்கலையே. ஆண்டவர் மேல நிறைய பேருக்கு அவிசுவாசம் வருகிறதற்கு காரணமே என்ன அப்படின்னா, இம்மைக்காக மட்டும் நம்புறதுதான். ஆனா இந்த யோபுவை குறித்து சொல்றான், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், எனக்கு என்னுடைய உடம்புல இருக்கிற தோலெல்லாம் அழுகி போனாலும் நானே பார்ப்பேன் அவரை. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். ஏன் அப்படின்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் பூமியின் மேல நிற்பார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே நஷ்டப்பட்டாலும், எல்லாமே என்ன விட்டு போனாலும்,
என் சரீரத்தினுடைய வியாதியினால என்னுடைய தோல் எல்லாம் அழுகி போனாலும் எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒரு பெரிய உயர்வு இருக்குது, எனக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்குது. அது வேற எதுவுமே இல்லை, அது வேற எதுவும் இல்லை. எனக்காக ஆண்டவர் மறுமையில பரலோகத்தை ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த இந்த உலக வாழ்க்கையில இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நீங்க நினைக்கிறது மாதிரி ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு போகலாம், கிடைக்காம இருக்கலாம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே, எனக்கு இந்த அற்புதம் நடக்கலையே, இந்த அற்புதம் நடக்காதனால எனக்கு நம்பிக்கை இல்லை பாஸ்டர், எனக்கு விசுவாசமே இல்லை, எனக்கு நம்பிக்கை குறைஞ்சு போயிடுச்சு, என்னால நம்ப முடியல. எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடக்குது அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். ஆனா எனக்கு அந்த அற்புதம் நடக்கலையே. என் கூட படிச்சவங்களுக்கு நடக்குது, என் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு நடக்குது, என் வம்சத்துல இருக்கிறவங்களுக்கு நடக்குது, இத்தனைக்கும் அவங்க விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்களுக்கு கூட நடக்குது. ஆனா எனக்கு நடக்கலையே, எனக்கு நடக்கலையே. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதா? அதனாலேயே என்னால நம்பவே முடியல காட், ஆண்டவரை என்னால விசுவாசிக்கவே முடியல அப்படின்னு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பேசுறாரு. இல்ல 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 தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை இம்மைக்காக மட்டும் இருக்க கூடாது, இம்மைக்காக மட்டும் இருக்க கூடாது. உங்களுடைய நம்பிக்கை எதுவா இருக்கணும் தெரியுமா? மறுமைக்காக. நான் இன்னைக்கு உங்கள் முன்பாக சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்களாய் ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து விட்டது. ஆனா இத்தனை நாள் நான் சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இல்லைன்னா ஊழியத்திற்கு வந்ததிலிருந்து இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நான் கேட்டோ இல்லைன்னா ஜெபம் பண்ணியோ இல்லைன்னா ஆசைப்பட்டோ அது நடக்கல அப்படின்றதற்காக சோர்ந்து போனதே இல்லைங்க, சோர்ந்து போனதே இல்லை. என் மனசு எப்பவும் சொல்லும், உன் வாழ்க்கையில இல்ல யாருக்குமே நடக்க கூடாத ஒரு பெரிய அற்புதம் உனக்கு நடந்தாயிருச்சு, உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய பொக்கிஷம் உனக்கு கிடைச்சிருச்சு. இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தாலும் பெரிய பெரிய சொத்துக்களை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை ஃபர்ஸ்டே ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டாரு. அது வேற ஒண்ணும் இல்லை, எனக்கான ரட்சிப்பும் எனக்கான பரலோகத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்தார். அவ்வளவுதான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் இப்போ கிடைக்கும். இந்த உலகத்திற்காக ஏதோ நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒண்ணு. அதனால ஒரு நாள் கூட என்னுடைய இருதயத்துல இந்த உலக ஆசீர்வாதம் ஒண்ணு தடையா போகும்போது, இந்த உலகத்துல நான் எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்காத போது, இந்த உலகத்துல நான் ஜெபித்த ஜெபம் ஒருவேளை தாமதமாகும் போது எனக்குள்ள ஆண்டவரை குறிச்ச சந்தேகமோ அவிசுவாசமோ வந்ததே இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே. ஏன் அப்படின்னா என் இருதயம் சொல்லுது, இம்மையில ஒருவேளை உனக்கு ஒண்ணுமே கிடைக்காட்டா கூட பரவாயில்ல, இம்மையில எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இம்மையில நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு கேட்கப்படாம இருக்கலாம், உங்களுக்கு அற்புதம் நடக்கப்படாமல் இருக்கலாம், உங்களுக்கு பணம் கிடைக்காம இருக்கலாம், நீ ஒரு பெரிய வசதி உள்ளவர்களா இல்லாம இருக்கலாம், நீங்க எல்லாரோட குறைஞ்சவங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களா இருக்கும்போது ஆண்டவரை நம்பின நீங்க சாதாரணமான ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா நான் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், உங்களுக்கு யாருக்குமே நடக்க முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிட்டாரு. உங்களுக்காக ரட்சிப்பையும் கொடுத்து உங்களுக்காக பரலோகத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டாரு. சோ நீங்கள் இந்த இம்மைக்குரியவர்கள் அல்ல, நீங்க மறுமைக்குரியவர்கள். நம்ம எல்லாம் மறுமைக்குரியவர்கள். நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு பெரிய செட்டப் வந்துருச்சு. அதான் ஆல்ரெடி நம்ம செட்டில் ஆயிட்டோம். ஆனா நம்ம நிறைய பேர் செட்டில் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் அழுதுட்டு இருக்கோம்ல, கஷ்டப்பட்டு இருக்கிறோம்ல. நம்ம கண்கள் என்ன பார்க்க தெரியுமா? உலகத்துல செட்டில் ஆனா மட்டும் தான் நம்ம செட்டில் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உலகத்துல ஒரு கார் வாங்கிடுச்சு, ஒரு வீடு கட்டியாச்சு, அவ்வளவுதான், ஒரு பங்களா வந்துருச்சு, அவ்வளவுதான் செட்டில். நம்ம கண்களுக்கு அவனை பார்த்த உடனே
அவெல்லாம் செட்டில் ஆயிட்டான், அவெல்லாம் செட்டில் ஆயிட்டான், அவெல்லாம் செட்டில் ஆயிட்டான். ஆனா நான் மட்டும், என் பிள்ளைங்க மட்டும் இன்னைக்கு தெருவில் திரிஞ்சிட்டு இருக்குது. இப்படி இருக்கிறோமே, ஒரு பூனைக்குட்டி மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்காக தூக்கிட்டு போறோமே. இந்த ஊர்ல எனக்கு ஒரு நிலையான வீடு கூட கிடைக்கலையே, எனக்கு ஒரு நிலையான வேலை கூட எனக்கு இல்லையே, நான் இப்படி அலைஞ்சிட்டே தெரியணுமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அவ்வளவு பெரிய செல்வம் இருந்தும், அவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தும், அவர் கூடாரங்கள்ல தான் வசிச்சாராம். அவர் ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது அவருக்குன்னு சொந்தமான இடம் எதுவும் இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ எவ்வளவு தூரம் நடந்து தெரிய முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து தெரி, நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. ஆனா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய பில்டிங்க கட்டி ஆபிரகாம் குடியிருந்தார் அப்படின்னு வேதத்துல எங்கேயாவது நீங்க வாசிக்க முடியுமா? இல்லவே இல்லை. ஆனா நீங்க நிருபங்கள்ல சொல்லப்படும், அவர்கள் அந்த தரிசனத்தை தூரத்துல கண்டு தங்களோட அணைச்சு கொண்டார்களாம். அப்போ செட்டில் அப்படின்றது இந்த உலகத்துல மட்டும் இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நீங்க செட்டில் ஆகாததை குறிச்சு கவலையே படாதீங்க. இந்த உலகத்துல நீங்க அந்நியரா இருங்க, இந்த உலகத்துல நீங்க பரதேசிகளா கூட இருங்க. நீங்க இந்த உலகத்துல பரதேசி. ஆனா நான் சொல்றேன், நீங்க ஆல்ரெடி செட்டில்டு. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு பரலோகம் ஆயத்தம் ஆயிடுச்சு. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் உங்களுக்காக ஸ்தாபிச்சுட்டு இருக்கிறாரு. கர்த்தர் ஸ்தாபிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அது உங்களுக்காக ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது. வெகு சீக்கிரத்துல நம்ம எல்லாரும் அதை பார்ப்போம். இந்த உலகத்துல செட்டில்மெண்ட் ஆயிட்டுன்னு சொல்றாங்கல்ல, செட்டில் ஆனவங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அது எத்தனை காலம் அந்த வீட்டுல எத்தனை காலம் இருக்க போறாங்க? பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம் கண்டிப்பாக ஒரு நாள் அழிந்து போகும். 80 வருஷமா 85 வருஷமா 90 வருஷமா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல இந்த உலகத்துல யாருமே பட்டா போட்டெல்லாம் நம்ம உட்கார முடியாது. இல்ல நான் செட்டில் ஆனவன், இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன், என் வீட்டை விட்டு நான் வரமாட்டேன், என் தொழிலை விட்டு வரமாட்டேன்னு யாருமே சொல்லவே முடியாது. இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளும் சொல்ல முடியாது, உலகத்தானும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க செட்டில்மெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்ன இந்த கூடாரத்தை விட்டு போய்த்தான் ஆகணும். ஆனா போகும்போது இந்த கூடாரத்துல இங்க உலகத்துல நீங்க செட்டில் ஆகலன்னா கூட பரவாயில்ல, இந்த வாழ்க்கை 70 வருஷம் 80 வருஷம் தான். ஆனா இதற்கு பின்பு நம்ம வாழ போகிற வாழ்க்கை யுகா யுக காலமா வாழ போறோம். அப்போ நரகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா நான் சொல்றேன், அதுல எந்த விதமான பலனும் இல்ல. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. சோ நம்பர் 1, இந்த யோபுனுடைய நம்பிக்கை எதுக்கு? என்ன நம்பிக்கை அப்படின்னா, வெறும் ஆசீர்வாதங்களுக்காக, அதான் வெறும் உலகத்திற்காக, வெறும் அற்புதத்திற்காக மட்டும் அவன் ஆண்டவரை நம்பவே இல்லை. இந்த உலகத்திற்கு நம்ம நிறைய பேரு உலகத்துக்காக மட்டும்தான் ஆண்டவரை நம்புறோம். நினைச்சு பாருங்களேன். இப்போ உங்களை நான் கேட்கிறேன், உங்களுடைய நம்பிக்கை சிஸ்டர், பிரதர், அம்மா, அப்பா, உங்களுடைய நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கு சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை நம்புறேன்னு சொல்றீங்களே, எதற்காக நம்புறீங்க? உங்களுடைய நம்பிக்கையில அடிக்கடி ஏன் தோய்வு வருது? நீங்க உங்களுடைய நம்பிக்கை அடிக்கடி ஏன் விடுறீங்க அப்படின்னா வேற எதுவுமே ரீசன் இல்லை. நீங்க முழுக்க இந்த உலகத்துக்காக மட்டும்தான் நம்புறீங்க ஆண்டவர். ஐயோ எனக்கு பணம் கிடைக்கல, ஐயோ எனக்கு அந்த பொருள் வரல, ஐயோ எனக்கு அந்த பதவி உயர்வு வரல, ஐயோ நான் நினைச்சதை வாங்க முடியல, நம்ம உடனே நமக்கு நம்பிக்கை குறையுது இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சு, இல்ல 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 எனக்குன்னு ஒரு பரலோகம் இருக்குது, அது எனக்கு ஆயத்தமானது இருக்காங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்ல முடியுமா? யோபுனுடைய நம்பிக்கை அது. யோபுனுடைய மனைவிக்கு கூட என்ன நம்பிக்கை அவங்களுக்குள்ள? அவங்களும் ஆண்டவரை நம்பினாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னு தெரியுமா? உலகத்துக்குரிய நம்பிக்கை மட்டும் தான் இருந்துச்சு. பணம் இருக்கும்போது ஆண்டவரை நம்பினாங்க, பொருள் இருக்கும்போது ஆண்டவரை நம்பினாங்க.
ஆனா அது தன்னை விட்டு போன உடனே ஆசீர்வாதங்கள் தனக்கு நடக்கலன்ன உடனே அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள விட்டு போயிருச்சு. ஆனா யோபுக்கு அவன் நம்பிக்கை போகல. ஏன் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகத்திலயும் ஆண்டவரை நம்பினா இன்னொரு நம்பிக்கை இருந்துச்சு. இங்க கண்ணை மூடுறேன்னா அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கர்த்தரை நானே பார்ப்பேன். என் தோல் முதலானவைகள் போனால் நான் பார்ப்பேன். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல எல்லாருடைய கையை மேல உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, வெறும் ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் இல்ல ஆண்டவரே. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இத்தனை நாளும் அப்படிதான்ப்பா நான் நம்பிட்டு இருந்தேன். வெறும் ஆசீர்வாதத்திற்காக, அற்புதத்திற்காக மட்டும்தான் உங்களை நம்பினேன். அதனாலதான் இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க. நீங்க மட்டும் வெறும் ஆசீர்வாதத்திற்காகவோ அற்புதத்திற்காகவோ நம்பாம பரலோகத்திற்காக, பரலோகத்தை பார்த்து நீங்க நம்பியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையில சோர்வு வந்திருக்காது பிள்ளைகளே. நான் இன்று வரையிலும் சொல்லுகிறேன், ஆண்டவர் பேர்ல இவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்தேன். இத்தனை பாதைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனா ஒரு நாள் கூட ஆண்டவர் மேல எனக்கு சந்தேகம் வந்ததே இல்லைங்க. ஆண்டவர் மேலேயோ, அவருடைய வார்த்தையின் பேர்லயோ, அவருடைய அற்புதத்தின் பேர்லயோ ஒரு நம்பிக்கை குறை கூட எனக்கு வந்ததில்லை. ஏன்னா நான் அது நீதிமான் அப்படின்னு நான் சொல்லல. ஏன் வந்ததில்லை அப்படின்னா என்னுடைய நம்பிக்கை வெறும் ஆசீர்வாதங்கள் பேர்லே அல்ல. எனக்கு கற்றுக் கொடுத்த தகப்பன்மார் கூட, என்னை வழிநடத்தின தகப்பன்மார் கூட எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, நானாவது ஆசீர்வாதங்களுக்காக நம்புவோம்னு சொல்லுவோம். அவங்க அதை நம்பவே நம்பாதேன்னு தான் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. ஆசீர்வாதங்களுக்காக, மெட்டீரியல் பிளெஸிங்காக ஆண்டவரை நம்பாதப்பா, அற்புதத்திற்காக மட்டும் ஆண்டவரை நம்பாதப்பா. உனக்கு பரலோகத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, உனக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு, அதை நம்புப்பா அப்படின்னு தான் கத்து கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற நிறைய உபதேசங்கள் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. அதை கேட்கும் போதெல்லாம் அப்படியே மனசுல அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அவங்க முழுக்க பரலோகத்தை மறைச்சிட்டு வெறும் உலகத்தை மட்டும் போக்கஸ் பண்றாங்க. பாருங்களேன், நான் உலகத்துல நீங்க பிளெஸிங் இருக்க வேண்டாம்னு நான் சொல்லல, உலகத்துல அற்புதம் உங்களுக்கு நடக்க வேண்டாம்னு சொல்லல, உலகத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்க கூடாதுன்னு சொல்லல. கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நல்லா தான் இருக்கணும். நமக்கு மிஞ்சி தான் உலகத்திற்கு, நமக்கு மிஞ்சி தான் மற்றவங்களுக்கு. கர்த்தர் நம்மை நன்றாய் வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் சில மனிதர்கள் இப்ப சொல்றது மாதிரி வெறும் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் உயர்வுகளுக்காகவும் நீங்க ஆண்டவரை நம்பிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு வெற்றியா இருக்கிறாது. அதான் எல்லாரையும் பார்க்கலாம் நீங்க பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதனால ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பா ரெண்டு நம்பிக்கை இருக்கணும். ஒண்ணு, உலகத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உலகத்திலையும் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், என்னை உயர்த்துவாரு. இன்னொரு நம்பிக்கை, எனக்கு ஆண்டவர் மறுமையில் எனக்காக ஒரு இடத்தை எனக்கு கர்த்தர் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி எல்லாரும். ஓ நன்றி நன்றி. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை காரம் பிடித்தா. சொல்லுங்க எல்லாரும், கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை காரம் பிடித்தா. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடு. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், நம்புவே
இயேசு. நான் நம்புவாண்டவரே சொல்லுங்க. இம்மைக்காக மட்டுமல்ல, அற்புதத்திற்காக மட்டுமல்ல, எனக்காக ஒரு பரலோகம், எனக்காக ஒரு ஆண்டவரே இடத்தை நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். ஹல்லேலூயா. இம்மைக்காக மட்டுமல்ல, மறுமையிலையும் நான் உங்களை நம்புவாண்டவரே, நம்புவேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ரெண்டு கைய மேல உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த யோபுனுடைய நம்பிக்கை நான் தியானிக்கும் போது நான் ஒண்ணு மட்டும் கண்டுபிடிச்சேன். இவனுடைய ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இவன் இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை நம்பினவன் அல்ல. அந்த இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை நாம் நம்புவோமையான பரிதபிக்கப்பட்ட நிலைமையில நம்ம மாறிடுவோம். நம்முடைய ஆண்டவர் பூமியை விட ஆண்டவர் எதை ரொம்ப போக்கஸ் பண்ண விரும்புறாருன்னா, பரலோகத்தை தான் போக்கஸ் பண்ண விரும்புறாரு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் பரலோகத்தை விட பூமியை தான் எல்லாருமே போக்கஸ் பண்றாங்க. இருக்கிற நாள் வரைக்கும் நல்லா வாழணும்ப்பா, இருக்கிற நாள் வரைக்கும் சொத்தோட வாழணும்ப்பா, பணத்தோட வாழணும்ப்பா, மதிப்போட வாழணும்ப்பா. சரி, சொத்தோடையும் பொருளோடையும் மதிப்போடையும் வாழ்ந்த உடனே சமாதானம் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? இல்ல இல்ல. ஆனா ஒரு கூட்டம் மட்டும் இருக்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு டெம்பரவரி, இத டெம்பரவரி செட் ஆகும், பரலோகத்தை சொந்த இடமாகவும் பாவிக்கிறவர்கள். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். நீங்க இந்த உலகத்தை டெம்பரவரியாகவும் பரலோகத்தை உங்களுடைய சொந்த இடமாகவும் நினைக்கிறீங்களா? இல்ல பரலோகத்தை டெம்பரவரியாகவும் இந்த பூமியை உங்களுக்கு சொந்தம் கொண்டாடவும் நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய பேர் செய்யற தவறு இங்கதாங்க இருக்கு. அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய செயல் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, வெறும் பூமி, அதான் பூமிக்குரியவர்களை மட்டும்தான். இங்க மட்டும்தான். இங்க அற்புதம் நடக்கல அப்படின்னா அவ்வளவுதான், ஆண்டவரே நான் விட்டுருவோம்ப்பா. இங்க அற்புதம் நடக்கல அப்படின்னா, இங்க ஆசீர்வாதமா இல்ல அப்படின்னா நான் கிறிஸ்டியன்ஸை விட்டே போயிருவோம்ப்பா, நான் பைபிளே தூக்க மாட்டேன்ப்பா. எனக்கு அது முடியவே முடியாதுப்பா. அவன் எப்படி பேசுவான், உலகத்தான் எப்படி பேசுவான், அவன் இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறான், அவன் போய் எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனா நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவன் முன்னாடி வெட்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறானே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க அப்படி சொல்லவே வேண்டான்ற. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவனும் நீங்களும் ஒன்னாகவே மாட்டீங்க. எக்காரணம் கொண்டும் அவங்களும் நீங்களும் ஒன்னே கிடையாது. உலகத்துல இருக்கிற மனுஷனோட நம்மள ஒரு பெர்சன்டேஜ் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு, நம்ம டோட்டலி நம்ம டிஃபரெண்ட். நம்முடைய கால் தூசி அவங்க வர முடியாது. நம்ம எல்லாம் பரலோகத்திற்குரியவர்கள். பரலோகம் நம்ம பேர்ல அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேல இருக்குது. அதனால ஒரு காலம் இந்த தப்பு பண்ண வேண்டாம். நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, ஆண்டவர் இங்கேயும் நல்லா வைப்பாரு, இங்கேயும் என்ன ஆசீர்வாதமா வைப்பாரு. ஆனா மறுமையில அங்க எனக்கு பெருசா அவ்வளவுதான். யாருமே லாசரு ஐஸ்வர்யானுடைய சம்பவத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னா, ஐஸ்வர்யன் கெட்டவன் எல்லாம் கிடையாது. ஐஸ்வர்யவானை குறித்து வேதம் கெட்டவன் அப்படின்றதை எல்லாம் சித்தரிக்கவே இல்லை. அதுவும் லாசரு எங்க இருந்தானம்மா, ஐஸ்வர்யவானுடைய வீட்டினுடைய வாசப்படியில் இருந்திருக்கிறான். டெய்லி அவன் பாக்குற மாதிரி இருந்திருக்கிறான்.
நீங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடியோ உங்களுடைய கடைக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு பிச்சைக்காரன் இல்லைன்னா ஒரு ரொம்ப முடியாத ஒரு நபர் வந்து இருக்கிறாருன்னு வைங்களேன். டெய்லி எத்தனை பேரு டெய்லி காலைல அவனை பார்த்த உடனே சரிப்பா என் கடைக்கு முன்னாடியே இருப்பா, என் வீட்டுக்கு முன்னாடியே இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இங்க உனக்கு என்ன வேலை, போயிரு இங்க இருந்து. இங்க நாத்தம் அடிச்சுட்டு இந்த இதெல்லாம் வச்சுட்டு இந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு இந்த துணியெல்லாம் வச்சுட்டு இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, எந்திரிச்சு கிளம்பு அப்படி துரத்தி விடுகிற நம்ம நிறைய பேர் இருப்போம். ஆனா அந்த ஐஸ்வர்யவான அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவனா இருந்துச்சும் இந்த லாசரு வந்து தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக இருக்கிறத அவன் அசுத்தமா நினைக்கல. அப்போ பொதுவாக வந்து பார்த்தா அவன் ஒரு நல்ல சன்மார்க்கன், ஐஸ்வர்யவானது ஒரு நல்ல சன்மார்க்கன். ஆனா என்ன பண்ணா அப்படின்னா அவனுடைய ஒரே குறிக்கோள் இந்த உலகத்துல பெரிய ஆளாகணும். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக அவன் ஓடிட்டே இருந்தான். நல்லா சாப்பிட்டான், வெரைட்டியா சாப்பிட்டான், நல்ல கார்ல போனான், பெரிய பங்களாவில் குடியிருந்தான், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டான், எல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். ஆனா வேதம் சொல்லுது 2 பேருமே ஒரு நாள் மரித்து போகிறார்கள். ஆனா இந்த லாசரு வேதம் சொல்லுது ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்பட்டார். ஆனா அவர் அப்படி இல்லை. ஐஸ்வர்யவான் சொல்றாரு, உன்னுடைய லாசருடைய ஒரு விரல்ல தண்ணி தொட்டு என் நாக்கில் வச்சா பரவாயில்லையே. அப்போ இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கும் பரலோக ஆசீர்வாதத்திற்கும் ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாது. ஐஸ்வர்யவான மாதிரி இருக்காதீங்க, ஐஸ்வர்யவான மாதிரி இருக்காதீங்க பிளீஸ். கொஞ்சமாவது ஒரு நாள்ல ஒரு டைமாவது மறுமையை குறிச்சு யோசிங்க, பரலோகத்தை குறிச்சு யோசிங்க. அதான் நமக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் ஒரு சாங்ஸ் எழுதினாங்க அப்படின்னா அந்த பாட்டினுடைய முடிவில் பரலோகத்தை குறிச்சு எழுதாம முடிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய எல்லா பாடல்கள்லையும் கடைசி சரணம் பரலோகத்தை குறிச்சு மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க இந்த பூமியினுடைய காரியத்தை பார்த்து பார்த்து ஓடவே இல்லை. அவங்க எப்பவும் பரலோகத்தை பார்த்து தான் ஓடுனாங்க. அடிக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது, பாடுபடும் போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் என்னன்னா பரலோகம் மட்டும்தாங்க அவங்க கண்ணு முன்னாடி வந்துச்சு. அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கைய மேல உயர்த்தி அல்லேலூயா. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார். கரங்களை தட்டி கூட பாடலாமா? நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார். பாடுங்க பார்க்கலாம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார். நேசர் கோடி என்மேல் பறக்க நேசருமக்கா ஜீவித்திடுவே. நேசர் கோடி என்மேல் பறக்க நேசருமக்கா ஜீ. எல்லாரும் கரங்களை மேல தட்டி நம்புவே சுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. கண்மலைகள்
பெயர்க்கும் படியா கர்த்தர் என்னை காரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் என்னை காரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எல்லாரும் சேர்ந்து நம்புவேன். ரம்தலரகதரல சேக்குரோ ரம்தலமா. இப்போ ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆண்டவரே, அவங்களுடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய ஏக்கங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு நம்பட்டும் ஆண்டவரே, பரலோகத்தை நம்பட்டும் ஆண்டவரே. அவர்கள் படுக்கும் போது, அவர்கள் விழித்திருக்கும் போது, அவர்கள் வேலை செய்யும் போது, அவர்கள் நடக்கும் போது பரலோகத்தை குறித்த ஒரு நம்பிக்கை என் பிள்ளைகளுக்குள்ளே இப்பொழுது வருவதாக, அவருடைய சிந்தைக்குள்ள வருவதாக. ஓ நம்புவே 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 இயேசுவே. ஹalleluya. So number 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையே, யோபுனுடைய நம்பிக்கையிலே நான் தியானித்த வரையிலையும் ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவன் வெறும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அற்புதத்திற்காக மட்டும் ஆண்டவரை நம்பல, அதான் இம்மைக்காக மட்டும் அவரை நம்பல. அவருடைய நம்பிக்கை பரலோகத்தில். சோ நம்பர் 2, இரண்டாவது அவருடைய நம்பிக்கை குறித்து நம்ம வாசிக்கும் போது யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 13ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலான்னு நான் நம்புறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். வாசிக்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரணம் பண்ணுவேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எனக்கு வேதத்திலேயே ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த வசனம். இப்ப நிறைய வசனங்கள் பிடித்த வசனம் இருக்கு, அதுல மிக முக்கியமான வசனம் இந்த வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த யோபுனுடைய நம்பிக்கை அப்படின்றது நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான நம்பிக்கை இல்லை. நம்ம என்னமோ யோபு பாடுபட்டான், அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனுடைய எட்டத்தனையா ஆசீர்வதிச்சாரு, அவனுடைய முன் நிலைமையை பார்க்கலும் பின் நிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, அவனுக்கு ஒட்டகங்கள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கத்த டபுளா கொடுத்தாரு, அவனுக்கு திரும்பி குழந்தைகளை கொடுத்தாரு, அந்த குழந்தைகள் தேசத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளை விட அழகா இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா யோபுனுடைய கேரக்டர் அப்படின்றது சாதாரணமானது அல்ல. கவனிங்க, அவனை விட்டு எல்லாமே போயிடுச்சு. அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய சொத்து, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், வீடு, பிள்ளைகள் எல்லாமே முடிஞ்சு தன் சரீரத்துல வியாதியும் வந்துருச்சு. அப்போ இனி நீங்க நம்புவியாப்பா? இனி எப்படிப்பா நம்ப முடியும் எல்லாமே உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம்? ஆனா யோபு சொல்ற, எனக்கு பணம் போச்சு, என் சொத்து போயிருச்சு, என்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. ஆனா நான் செத்தா கூட அவர் என்னை
கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நடந்தாலும் நடக்காட்டாலும் நான் அவரை நம்புவேன். அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும், எனக்கு இந்த காரியம் நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை என்னை விட்டு போகாதுப்பா, என்னை விட்டு போகாது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை, இரண்டாவது நீங்க ஆண்டவரை நம்புற நம்பிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கணும் தெரியுமா? நடந்தாதான் ஆண்டவரை நான் நம்ப முடியும். நடக்கலன்னா எப்படி நம்புறது? நடக்கலன்னா நம்பவே முடியாது. பொதுவாக நானே ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு அது நடக்கல அப்படின்னா அவ்வளவுதான். நம்ம நிறைய பேர் முடிவே பண்ணிடுவோம். இவன் நடக்கல அப்படின்னா ஒண்ணு இவன் தப்பு பண்ணிருப்பான், இவன் சரியில்லை, இவன் என்னமோ ஆயிட்டான், இவன் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வழியில நடந்துட்டான், என்னமோன்னு சொல்லி நம்ம பண்ணிடுவோம். ஆனா யோபுவை குறித்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஆண்டவரை நம்புறேன்ப்பா. எப்படி நம்புறேன் அப்படின்னா, நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஆசைப்படுறேன் ஆண்டவர் அவன் அவனுக்கு முன்னாடி என்னை வெட்கப்படுத்த கூடாது அப்படின்னு நான் நம்புறேன். என் வழியெல்லாம் அவருக்கு நான் சொல்றேன், நான் எவ்வளவு நல்லவனா இருந்தேன், நான் எப்படி இருந்தேன் அப்படின்றத எல்லாத்தையுமே ஆண்டவருக்கு முன்னாடி நான் எடுத்து வைக்கிறேன். ஆனா நான் திரும்பி வாழாட்டாலும், திரும்பி நான் இந்த உலகத்துல உயிரோடே இல்லாவிட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். இன்றைக்கு இந்த காலை வேளையில ஒரு தீர்மானத்தோட கடந்து போங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே, நடந்தாலும் நடக்காட்டாலும். இப்படி சொல்ல முடியுமா? ஆனா சிலருடைய இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பாஸ்டர் இப்படி மட்டும் என்னால சொல்ல முடியாது பாஸ்டர், அது கண்டிப்பா நடந்தே ஆகணும் பாஸ்டர், நடக்கலன்னா என்னால எப்படி பாஸ்டர் நம்ப முடியும்? ஆனா எனக்கு தெரியும், இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய ஆயிரக்கணக்கான பேர், இந்த ஜபத்து சத்தத்தை கேட்கிற ஆயிரக்கணக்கான பேர்ல நிறைய பேர் இதுக்கு முன்பாக நீங்கள் ஜெபித்தது, ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. ஆனா எதுவுமே நடக்கலன்றதற்காக ஆண்டவர் மேல உங்களுக்கு வச்ச நம்பிக்கை குறையல. எனக்கு தெரியும், ஸ்டில் இப்ப கூட நிறைய பேர் ஆண்டவரை நீங்க நம்பிட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து எத்தனையோ பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நடக்காத போதிலும் கோயிலுக்கு பைபிளை தூக்கிட்டு போறா பாரு, இவ்வளவு நடக்காத போதிலும் ஆண்டவருடைய ஆலயம் போறான் பாரு அப்படின்னு உங்களை பார்த்து, உங்களுக்கு முன்பாக இருக்கிற மேனேஜர், உங்களுக்கு முன்பாக சம்பாதிக்கிற நிறைய பேர் உங்களை பார்த்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பாருப்பா, என்ன பாருப்பா, எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லப்பா, நான் ஒன்ன மாதிரி எல்லாம் நம்புறது இல்லப்பா, எனக்கு கிடைக்குது, நான் என்ன நம்பி எனக்கு கிடைக்குது, நான் நம்பலன்னா கூட எனக்கு கிடைக்குது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லி உங்களுடைய மனசை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஒரு சில கூட்டம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த யோபுவை குறித்து ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, பிள்ளையே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும், நடக்காத கூட சில காரியங்கள் நடக்காத சூழ்நிலை வரும், அப்போ நம்பிக்கையை விட்டுற வேணாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நடந்தாலும் நடக்கலனாலும் நான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய எடுக்கவே மாட்டேன். அதான் வேதம் சொல்லுது, ஆட்டு மந்தையிலே முதலற்று போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் என்னவா இருப்பேன் அப்படின்னா மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம்! உபத்திரம் வந்தாலும் வியாதி வந்தாலும் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னால எடுத்து போடவே முடியாதுப்பா. அவரை நான் நம்புவேன். அவரை இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஜபத்துல ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறாரு. அம்மா, உங்களுக்கு 2
மடங்கு அற்புதம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு 2 மடங்கு அற்புதம் ஆண்டவர் தருவாரு. ஒரு நாளும் யோபுவை வெட்கப்படுத்தாத ஆண்டவர் உங்களை கண்டிப்பா வெட்கப்படுத்தவே மாட்டாரு. அதான் இந்த மாசம் வாக்கு கொடுத்தார்ல, நீ நம்புகிறது அவரால வரும், நீ நம்புகிறது அவரால வரும். ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு அது நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கலாலும் பரவாயில்ல, உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் எடுக்க மாட்டேன்னு ஒரு 10 டைம் நீங்க அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க, மாறாதீங்க, தயவு செய்து மாறாதீங்க. நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன கேட்கிறேன், உங்களை நம்பி நம்பி என்னத்தான் ஆண்டவரை கண்ட, உங்களை நம்பி நம்பி இதெல்லாம் ஒரு பேச்சா? இப்படி பேசலாமா? நீ தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, சொல்லி இருக்கிறார்ல. அப்படி பேசலாமா ஆண்டவரை? என்னிடத்துல நிறைய பேர் சொல்லிருக்காங்க, நான் இன்னைக்கு ஆண்டவரை பிடிச்சு நல்லா திட்டேன், ஆண்டவரை பிடிச்சு நல்லா திட்டேன். சோ ஏசப்பா, இது எப்படி இத எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, இது எந்த கேட்டகரினே தெரியல. ஆண்டவரை பிடிச்சு நல்லா திட்டேன். ஆண்டவரை பிடிச்சு திட்டுறதுக்கு இவங்க யாரு? ஆண்டவரை பிடிச்சு திட்டலாமா? இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. யோபு ஆண்டவரை எப்படி நம்புறான் அப்படின்னா, நடந்தாலும் நம்பு ஆண்டவரே, நடக்கலனாலும் நம்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நடந்தாலும் நம்பு ஆண்டவரே, நடக்கலனாலும் நம்பு ஆண்டவரே. சொல்லுங்க. ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் போலாம், ஒரு கண்ணுக்குமே தயவில்லை. ஆனா நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. நடந்தாலும் நடக்கலனாலும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி ஒரு 10 டைம் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கலன்னு பரவாயில்ல, நான் உங்களை நம்புவேன்.